இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான 2 புதிய அப்டேட் வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இதில் முதல் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் இதற்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. தற்போது அதை டிசபிள் பண்ணிட்டாங்க. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா KMUTன்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே KMUT.TN.DO.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணோடனே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறியன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி இருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ஆப்ஷன் டிசபிள் பண்ணிட்டாங்க. அதிகாரிகள் உள்நுழைவு மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா என்டர் பண்ணி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது. பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை திட்டத்திற்கான அப்ளிகேஷன் இனிமேல் செக் பண்ண முடியாது. இதுதான் முதல் அப்டேட். நெக்ஸ்ட் இரண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் யாரெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தாங்களோ அவங்களுக்குலாம் தற்போது தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மொத்தம் 2 கால் வருது. ஃபஸ்ட்டு கால் என்ன கேட்குறாங்கன்னா, வீட்டில் இருக்கவங்களாம் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக சொன்ன பிறகு உங்களோட வீட்டுக்கான இபி பில் நம்பர் கேட்பாங்க. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அது சொன்ன பிறகு ஒரு 1 வீக் அப்புறம் இரண்டாவது கால் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஓல்டேஜ் பென்ஷன் அல்லது பென்ஷன் ஏதாச்சும் வாங்குறாங்களா, அரசு நலத்திட்டங்களில் ஏதாச்சும் பயன்பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள்லாம் என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய சம்பளம் என்னன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஏன்னா அவங்க கால் பண்ணும்போது நீங்கள் கால் அட்டன் பண்ணால் தான் வெரிஃபிகேஷன் அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் நீங்கள் தகுதியான நபர் என்னன்னு சொல்லிட்டு அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அதன் பிறகு உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும். இதனால் உங்களுக்கு புது நம்பர்லேருந்து கால் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். மொத்தம் இந்த மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு தான் 2 கால் வருது. ஒரு சில பேருக்கு அப்ளை பண்ணும்போதே அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டது SMS வந்திருக்கும். SMS வரலான்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. SMS வராதவங்களுக்கும் அதிகமானவர்களுக்கு கால் வருது. அதனால் கால் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான 2 அப்டேட். இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணலாம். முகாம் எங்கே நடைபெறுதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஜஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வரும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு முகாம்களின் விவரங்கள் அறியன்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு உங்களுடைய மாவட்டம் என்னவோ செலக்ட் பண்ணிவிட்டு முகாம் நடைபெறும் தேதி செலக்ட் பண்ணிவிட்டு செட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மாவட்டம், முகாம் தேதி, அட்டவணை சொல்லி கொடுத்துருப்பாங்க. பதிவிறக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு முகாம் எங்கெல்லாம் நடைபெறுதுன்னு அதற்கான லொக்கேஷன் இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் புதிதாக குடும்ப அட்டை வாங்கியிருந்தாலும் ஏற்கனவே உங்களுக்கு உரிமை தொகை வராமல் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.